கர்த்தர் அந்த மாதிரியான சூழ்நிலையை கர்த்தர் அழுகிற அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க புதுசா, ஆனந்த கண்ணீர். கண்களிலே கண்ணீர், ஆமென், சோத்திரம், இருதயத்திலே சந்தோஷம். கர்த்தர் அதை உன் வாழ்க்கையிலே இன்று கட்டளையிடுவாராக. உங்க கையை பிடிச்சு நடக்கணும் என்னேசுவே, உங்க தோளு மேல சாஞ்சுக்கணும் என் தந்தையே. உங்க கையை பிடிச்சு நடக்கணும் என்னேசுவே, உங்க தோளு மேல சாஞ்சுக்கணும் என் தந்தையே. எனக்கொன்றும் குறை இல்லப்பா, உம்மா விட்டா யாரும் இல்லப்பா. எனக்கொன்றும் குறை இல்லப்பா, உம்மா விட்டா யாரும் இல்லப்பா. உங்க கையை பிடிச்சு நடக்கணும் என்னேசுவே, உங்க தோளு மேல சாஞ்சுக்கணும் என் தந்தையே. மோசமான உலகில் துணை என்றால் நீரல்லவோ. மோசமான உலகில் துணை என்றால் நீரல்லவோ. நான் நடக்கும் போதும் கூடவே, உறங்கும் போதும் கூடவே, என்னாலும் காக்குறீங்களே. நான் நடக்கும் போதும் கூடவே, உறங்கும் போதும் கூடவே, என்னாலும் காக்குறீங்களே. எனக்கொன்றும் குறை இல்லப்பா, உம்மா விட்டா யாரும் இல்லப்பா. எனக்கொன்றும் குறை இல்லப்பா, உம்மா விட்டா யாரும் இல்லப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எஸ்ரா 3ஆம் அதிகாரம். அப்போ முதல்ல வந்துட்டாங்க, புத்திரர் பட்டணங்களில் குடியேறுறாங்க. 7ஆம் ஆனமாவது போது 7 மாதம் ஆச்சு. எல்லாரும் ஏகபத்தி எருசலேமுக்கு வர்றாங்க. அப்போது இவங்ககிட்ட பொன் பொருளோடையும் ஆலய பனிமூட்டுகளையும் தான் வந்திருக்காங்க. எல்லாம் கூடாரம் போட்டு தங்கியிருக்கிறாங்க. யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவா, அவன் சகோதராகிய ஆசாரியரும் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் குமாரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படி இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார். அப்போ 7 மாதம் வரைக்கும் அவங்க இந்த செட்டில்மெண்ட் ஆவதற்கே, அப்படி செட் ஆகிறதுக்கே அவங்களுக்கு எடுத்துருக்குது. அதுக்கப்புறம் பலிபீடத்தை என்ன செய்கிறாங்க, கட்டுறாங்க. எப்படி கட்டுறாங்க? ஆமாம், அது தேவனுடைய மனுஷனாகிய மோசேக்கு தேவன் கொடுத்த முறைமையின்படியே ஒரு பலிபீடத்தை கட்டுறாங்க. அந்த பலிபீடத்தை கட்டி அங்கே சர்வாங்க தகன பலி செலுத்தி கர்த்தருக்கு, ஆண்டவருக்கு நன்றி சொல்றாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் சீக்கிரத்தில் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். அப்படி ஆண்டவர் நன்மை செய்யும்போது ஒரு மகிமையான பலிகளை செலுத்தும்படி ஒரு சர்வாங்க பலிபீடத்தை நீ கட்டுங்க. நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்மள கர்த்தரை சந்தி அது எடுத்து ஸ்தாபிச்சாங்க. காலையும் மாலையும் சர்வாங்க தகனபலி செலுத்த ஆரம்பிச்சாங்க. கூடார பண்டிகை கொண்டாடினாங்க. உடனே 7ஆம் மாதம் வந்துருச்சுல்ல, 7ஆம் மாதத்துல 15ஆம் தேதியில கூடார பண்டிகை கொண்டாடி அதுக்கப்புறம் நியமத்தின்படியே, நித்திய நியமத்தின்படியே. இப்போ ஒரு காலத்தில் கவனிக்கணும், இஷ்டம் போல ஒன்றையும் செய்யல இவங்க. மோசே நியாயப்பிரமாணத்தின்படி, நித்திய நியமத்தின்படி, அதான் முக்கியம். அன்றாட கணக்கின்படி
ஒவ்வொரு நாளும் பலியிட்டாங்க. 5ஆம் வசனம், நித்தமும் காலை மாலை வாரந்தோறும் நடக்கிற வாரப்பரப்பு, மாதப்பரப்பு, வருஷப்பரப்பு, பண்டிகைகள் அதில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலி, உற்சாக தகன பலியை செலுத்தினாங்க. 7ஆம் மாதம் முதல் தேதியில கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி செலுத்த தொடங்கினாங்க. ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்துல இன்னும் என்ன போடப்படவில்லை, ஆலயத்தில் அஸ்திபாரம் இன்னும் போடாமல் இருக்கிறாங்க. அப்போ பெர்சியாவின் ராஜாவை கோரேஸ் தங்களுக்கு பிறப்பித்த உத்தரவின்படியே கல்தச்சருக்கும் தச்சருக்கும் பணத்தையும் லீபனோன் கேதுரு மலை சமுத்திர வழியாய் யோப்பா மட்டும் கொண்டு வர சீதோனியருக்கும் தீரியருக்கும் போஜனபானத்தையும் எண்ணெயும் கொடுக்குறாங்க. எல்லாருடைய கண்கள்லையும் இப்ப தயவும் கிடைக்க பண்றாங்க. ராஜாக்களின் கண்கள்ல தயவு கிடைக்கப்படினார், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கண்கள்ல தயவு கிடைக்கப்படினார். உங்க வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். அவங்க எல்லாரும் ஆலயத்துக்கு அடுத்த காரியங்கள்ல உதவி செய்யறாங்க. 8ஆம் வசனத்துல அவங்க என்ன செய்யறாங்க, ஆமா வந்த 2வது எருசலேம் வந்ததான 2ஆம் வருஷம் 2ஆம் மாதத்துல செருபாபேல், தொடர்ந்து யெசுவா மற்றும் ஆசாரியர்கள். செருபாபேல் வந்து ஒரு ராஜா, அதாவது தாவீது ராஜாவுடையதான ஒரு யோயாக்கீனுடையதான பேரன். யோயாக்கீன் கடைசியா போனான் பாருங்க, சின்ன வயசுலயே 8 வயசுலயே எருசலேமுக்கு அவங்க அம்மாவோட கூட போனானே, அவனுடையதான பேரப்பிள்ளை செருபாபேல். அப்போ அந்த செருபாபேல் அதை தொடர்ந்து வந்ததான அவன் ராஜ பரம்பரையில் உள்ளவன். அவன் தாவீது ராஜாவின் தலைமுறை. அதன் பின்பதாக யோசதாக அவங்கெல்லாம் லேவியர்கள், ஆசாரியர்கள், சிறைப்பிலிருந்து வந்தவங்க எல்லாரும் 20 வயதுக்கு மேற்பட்ட எல்லாரும் என்ன செய்யறாங்க, கர்த்தருடைய வேலையத்தை நடத்தும்படி வைக்கிறாங்க. அப்படியே வேலையத்தை செய்கிறவர்கள் நடத்தும்படி யெசுவாவும் கத்மியேல் அப்புறம் ஏனாத்தின் குமாரர் அவர்கள் சகோதர லேவியர் எல்லாம் ஒருமனப்பட்டு நிற்கிறாங்க. எப்பவும் கட்டுமான பணிக்கு தேவை ஒருமனம், ஒற்றுமை, ஒத்துழைப்பு. ஆண்டவர் ஒருமையை கட்டளையிடுவாராக. ஒரே தீர்மானம், ஆலயத்தை கட்டணும். அப்ப எல்லாரும் போடுறாங்க. அஸ்திபாரம் போடும் அன்னைக்கு எல்லாரும் கூடி நிக்கிறாங்க. கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படி வஸ்திரங்கள் தற்பிக்கப்பட்டு அழகா அன்னைக்கு அந்த ஆரம்ப நாள் ரொம்ப சூப்பர். எல்லாம் வச்சு பூரியில் ஊதுற தார தப்பட்டைகளோட பாட்டை பாடி கர்த்தர் நல்லவர் அன்று அவருடைய இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி அவங்க நல்லா மாறி பாடி நம்ம கொயர் பாடி, ஆண்கள் முன்ன பாட, பெண்கள் பின்ன பாட, 2 பேரும் சேர்ந்து பாட, ஆமென் சனங்கள் பாட, அல்லேலூயா. அஸ்திபாரம் போடப்பட்டது. மகா கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்களாம். அப்ப முந்தின ஆலயத்தை கண்டிருந்தவர் முதிர் வயதான ஆசாரில் சிலர் இருப்பாங்க. அப்போ 586, அதாவது முதிர் வயதுனா கிட்டத்தட்ட வயசு ஒரு 80 வயசு அந்த மாதிரி ஆட்கள், 80 90 இருக்கிறவங்க, அந்த தலைமுறை தாண்டி 100 அடுத்து இருக்கிற ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்கெல்லாம் பார்த்து அழுகுறாங்க. மகா ஆசத்தமாக ஓன்னு அழுகுறாங்க. நினச்சி பார்த்துருப்பாங்க, இது திரும்ப கட்டப்படுவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு நினச்சவங்கெல்லாம் ஓன்னு அழுகுறாங்க. மறுபடியும் கட்டப்படுகிறதே, மறுபடியும் கட்டப்படுகிறதேன்னு அவங்க சத்தம் போட்டு அழுகுறாங்க. இது சின்ன கூட்டம் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஆலயம் புதுசாக கட்டுறமே, அவங்களுக்கு புதுசாக கட்டுறமேன்னு இவங்களுக்கு சந்தோஷம். அவங்களுக்கு அந்த பழையவைகளை தெரிஞ்சவங்களுக்கு மறுபடி கட்டப்படுகிறதேங்கிறதான அழுகையின் சத்தம். மகா கம்பீரமான சத்தம்னால தூரத்திலிருந்து கேட்டவங்களுக்கு அது சந்தோஷத்தின் சத்தமா அல்லது இது அழுகையின் சத்தமானு வெளியே கேட்கலையா. கர்த்தர் அந்த மாதிரியான சூழ்நிலையை கர்த்தர் அழுகிற அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க புதுசா, ஆனந்த கண்ணீர். கண்களிலே கண்ணீர், ஆமென் சோத்திரம், இருதயத்திலே சந்தோஷம். கர்த்தர் அதை உன் வாழ்க்கையிலே இன்று கட்டளையிடுவாராக. இன்று உன் கண்களிலே கண்ணீரும் உன் இருதயத்தில் சந்தோஷத்தையும் கர்த்தர் இப்போதே கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென். God bless you.